தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 18 இறைவார்த்தைகள் 15 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது: உங்கள் சகோதர சகோதரிகளில் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சியுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களில் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்துடைய 19வது வார இந்த புதன்கிழமையிலே இந்த நாளை நாம் சூசியப்புடைய கரங்களிலே இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு குடும்பத்தின் பாதுகாவலராக புனித சூசியப்பர் நம் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசிரை இந்த நாளிலே வழங்குகின்றார். இந்த நாள் இனிய நாளாக உங்கள் ஒவ்வொருவருக்கு அமைய வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே தாயாம் திறவையானது புனித ஜான் மரிய பிரான்சிஸ் சாண்டெல்லா இந்த புனிதரை நினைவு கூறுகின்றது. இந்த புனிதை 17ஆம் நூற்றாண்டிலே பிறந்து வளர்ந்து தன் வாழ்நாளிலே எப்பொழுதுமே அன்னை மரியாளுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றியவளாக தன் வாழ்நாளிலே தூய பிரான்சிஸ் சலேசியார் என்ற அந்த புனிதரை அடிச்சுவடுகளை பின்பற்றி துறவர சபையை ஏற்படுத்துகின்றார். அந்த 17 நூற்றாண்டுகளிலே பல்வேறு திரு அவையிலே பல மாற்றங்கள், பிரிவினை போதனைகள் என்று திருச்சபை 2ஆக உடைக்கப்பட்ட அந்த காலங்களிலே பல்வேறு சபையினுடைய தாக்கங்கள். ஆகவே நம்முடைய கத்தோலிக்க அந்த திரு அவையிலே பல போதனைகள் மக்களுடைய விசுவாசத்திற்கு நம்பிக்கை கூட்ட வகையிலே இந்த புனிதை ஜான் மரிய பிரான்சிஸ் இவள் அன்னை மரியாளுடைய இந்த போதனைகளை மக்களுக்கு எடுத்து கூறி வாழ்நாள் முழுமையாய் கடவுளை மகிமைப்படுத்துவதே தன் வாழ்நாள் என்று நிறைய அங்கு சபையை வளர்ப்பதிலே பல பிரச்சனைகள் 17ஆம் நூற்றாண்டிலே ஒருவர் மற்றவரை முழுமையோடு மன்னித்து அங்கு உறவை புதுப்பித்து எப்பொழுதுமே இயேசுடைய இந்த இனிய வார்த்தைகளை தன்னை உள்ளத்தின் ஆழத்திலே தியானித்தவளாக தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்ற இந்த இறை வாக்கு இந்த புனிதையுடைய வாழ்விலே ஜான் மரிய பிரான்சினுடைய வாழ்விலே எப்பொழுதுமே பிறரை மன்னிப்பது, பிறரை அரவணைப்பது, பிறரை ஏற்றுக்கொள்வது போன்ற உயர்ந்த கிறிஸ்துடைய நற்பண்புகளிலே இவள் வாழ்ந்திருக்கின்றாள். ஆண்டவருடைய வார்த்தைகளை இவள் கடைபிடித்திருக்கின்றாள். ஆகவே இன்றைய நாளுடைய மறையிறை சிந்தனையாக ஆண்டவர் நமக்கு ஒருவர் மற்றவரை மன்னியுங்கள், தனித்து பேசுங்கள், அல்லது ஒருவர் அல்லது மற்ற இருவரை கூட்டிக் கொண்டு பேசுங்கள், அல்லது திருச்சபையினுடைய தலைவரிடத்தில் சொல்லுங்கள் என்று பல்வேறு வகையிலே ஆற்றுப்படுத்துதலை ஆண்டவர் இன்றைக்கு நற்செய்தியிலே நம் ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். எங்கு 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கின்றார்கள் அங்கே நடுவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆக தனித்திருந்து என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லலாம், இன்னரசிலே சேரமாட்டான் என்று சொல்லுகிறார். ஆக தனித்து நாம் வாழ்வதல்ல, மாறாக குடும்பமாக கணவர் மனைவி பிள்ளைகள் இணைந்து ஆண்டவருடைய அன்பு வார்த்தைகளை வாழ்வாக்க ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் நிலைத்திருக்க சூசியப்பர் எவ்வாறு அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுடைய வளர்ப்பு தந்தையாக குடும்பத்திலே நற்பண்புகளுடைய ஒரு விளைநிலமாக அவருடைய ஜப வாழ்வு, அருள் வாழ்வு, இறை வார்த்தைக்கு பணிந்து அவர் நடந்தது போல, ஒருவர் மற்றவரை முழுமையாக மன்னித்தது போல இன்றைக்கு திரு அவையிலே இன்றைக்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருமே இந்த புதன்கிழமையிலே நாமும் ஒருவர் மன்னை ஏற்று
நல்ல முழுமனதோடு மன்னிப்போம் மறப்போம் என்ற நல்ல ஒரு தாரக மந்திரத்திலே நம்முடைய வாழ்வை அமைக்க ஆண்டவர் இந்த நாளிலே அன்போடு அழைக்கின்றார். அவருடைய குரலுக்கு செவிமடுத்தவர்களாக உள்ளத்திலே வெறுப்போ பகையோ அதை அனைத்தையும் நீக்கி நல்ல இனிய வார்த்தைகளை, நலமான உறவு கலந்த வார்த்தைகளை, எப்பொழுதும் நேர்மறையான அந்த எண்ணங்களோடும் நாம் வாழுகின்ற பொழுது உறவு அங்கு புனிதமடைகின்றது, உறவே அங்கு அடைகிறது என்ற உயர்ந்த அந்த சிந்தனையிலே நம்முடைய வாழ்விலே மனிதத்திலும் புனிதத்திலும் நாம் வாழ இந்த நாள் ஆண்டுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதன்கிழமை பாசுசிபிட கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு குடும்பத்திலே பாகுபாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், மனக்காயங்கள் பல ஆண்டுகளாக பல மாதங்களாக மன்னிக்க முடியவில்லையே என்று குடும்பத்திலே மனைவி கணவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மன்னிக்க முடியவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே இதனால் பிள்ளைகளுடைய பாதிப்பு, பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்கு என்ற அநேக தடைகள், அநேக குடும்பத்திலே பிள்ளைகள் பெற்றோருக்காக இன்றைக்கு ஜபிக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு பார்க்கிறோம். என் அப்பா திருந்தி வர வேண்டும், என் அம்மா மனமாறி வந்து குடும்பமாக இணைந்து வாழ வேண்டும் என்று பல பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்காக ஜபிக்கக்கூடிய நிலையும் இன்றைக்கு அநேக குடும்பத்திலே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த அருமையான இந்த நாளிலே நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் விசேஷமாய் ஆசீர்வதித்து உறவே மனிதம் உறவே புனிதம் என்று நாம் ஏற்றுக்கொண்டு நல்ல சிந்தனையோடும் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கான பாதையிலே நாம் செல்ல அருள் வாழ்விலே நாம் இன்று நிலைத்திருக்க இயேசுடைய பிரசன்னம் எங்கு 2-3 பேர் ஒன்றாக இருக்கின்றார்களோ அங்கு நான் இருக்கிறேன் என்று சொன்ன நம்ம ஆண்டவருடைய அந்த ஜபத்திலே நாம் அனைவருமே கூடி ஜபிக்க, கூடி ஜபமாலை ஜபிக்க, கூடி நாம் சேர்ந்து வாழ தேவையான அருள் வரங்களை, அருட்கொடைகளை இந்த நாளிலே சூசிவிட கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்த புனிதப்படுத்த வேண்டி ஜபிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.